ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் டிக்கா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, பரோட்டா, நான், புலாவ் கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 200 கிராம் பன்னீர் எடுத்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். கூடவே பெரிய வெங்காயம், பச்சை கலர் குடமிளகாய், அப்புறம் சிவப்பு கலர் குடமிளகாய் இதையும் க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். புளிக்காத கெட்டியான தயிர் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். கிரேவி செய்கிறதுக்கு ஒரு அகலமான பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து சீரகம் நல்லா பொரியட்டும். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். அப்போ தான் நமக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்தளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கி ஒரு தொக்கு மாதிரி வரணும். அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இன்னொரு கடாயில் நம்ம பன்னீர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, பன்னீர், குடமிளகாய், வெங்காயம், தயிர் எல்லாம் சேர்த்து அதை சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். இது மிக்ஸ் பண்ணும்போதே எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கறனால இப்போ எதுவும் சேர்க்க தேவையில்லை. இது நம்ம கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். கடலை மாவு சேர்த்துருக்கறனால கொஞ்சம் அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கடலை மாவோட பச்சை வாசனை போயிட்டு கிரேவி நல்லா திக்காயிட்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். நம்ம வேக வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு. தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து செய்யும்போது நல்லா ரிச் டேஸ்ட் கிடைக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம கடையில் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் டெய்லி பால் காய்ச்சும் போது அதில் வர்ற ஏடு எடுத்து வச்சுருந்து நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுத்தோன்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஈஸியாக கிடச்சிரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த பன்னீரையும் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம். இப்போ பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பன்னீர் ஊற வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக பன்னீர் டிக்கா மசாலா செஞ்சிட்டோம். இது சாப்பிட்றதுக்கு அப்படியே ஹோட்டல் டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே குடமிளகாய் சேர்க்காமல் பன்னீர் டிக்கா மசாலா செஞ்சுருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த பன்னீர் டிக்கா மசாலாவை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.